பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எந்த காரியம் உங்க மனதுல பெரிய தடையாய் வரும்போல தோன்றுகிறதோ, இல்லை எது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியான உதவியோடு தரித்து நில்லுங்கள். நீங்க சொல்லுகிற பொழுது அந்த தடைகள் உங்களுக்கு மேற்கொள்ள நினைக்கிற எல்லா காரியங்களும் நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை யோசுவா 10:12 உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனின் கிபியோன் மேலும் சந்திரனை ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து வர்றாங்க. பெரிய போராட்டம் எப்படி மேற்கொள்றதுன்னு யோசுவா யோசிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் 8வது வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களுக்கு பயப்படாம நீ கடந்து போப்பா. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை மேற்கொள்ளலாம் நினைக்கிற, உங்களை ஜெயித்துலாம் நினைக்கிற, உங்களை கீழே தள்ளிடலாம் நினைக்கிற எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க அவர்களுக்கு பயப்படாம கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு பாருங்க. அந்த ஜனங்கள் எதிர்த்து வர்றாங்க. எதிர்த்து வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனை 1000 பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கள், தரித்து நில்லுங்கள். நான் எதிரிகளை முறியடிக்கிற வரை இயற்கை கட்டுப்படுத்துகிற தேவன் எனக்காய் கட்டுப்படுத்துங்க சொல்லுகிற பொழுது, என் ஆண்டவர் அதற்கு முன்பாக ஒரு மனிதனுக்கு அப்படி செய்ததில்லை, அதற்கு பின்பாக செய்ததில்லை. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க என்ன காரியத்துக்காக முழு மனதோடு தேவனை விசுவாசித்து, எனக்காக இந்த தடையை நிறுத்துங்க ஆண்டவரே, எனக்கு எதிராக இந்த காரியங்கள் வருது, என் வளர்ச்சிக்கு விரோதமா இந்த காரியங்கள் வருது, என் பேரை கெடுக்கும்படியா அனாவசியம் அந்த காரியங்கள் வருது, இயேசுவின் நாமத்தினால யோசுவா 10:12 படி தரித்து நில்லுங்கள் என்று யோசுவா சொன்னது போல, என் வளர்ச்சிக்கு என் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற என்ன காரியமா இருந்தாலும் let it be stop, இயேசுவின் நாமத்தினால் நிற்பதாக சொல்லி பாருங்க. எப்படி யோசுவாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படியா என் ஆண்டவர் உதவி செய்தாரோ, என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய உதவி உங்களுக்காக கடந்து வரும். நீங்க கவலையே படாதீங்க. எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள போறதில்ல, எந்த சூழ்ச்சியோ உங்களை மேற்கொள்ள போறதில்ல. பரலோக தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஏதோ யோசுவா சொன்னாரு நானும் சொல்றேன் இல்ல, யோசுவாவை போல நானும் அவருடைய கூடாரத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருப்பேன். அந்த விலையேற பெற்ற அபிஷேகம், மகிமையான அபிஷேகம் நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பேன். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்படியா உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்படியா ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் உங்களோடு இருக்கிற, என்னோடு இருங்கன்னு சொல்லி அவருடைய பிரசன்னத்துல இருக்க அந்த பிரசன்னத்துல நீங்க இருக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் உள்ளான மனிதன் உங்களுக்கு இருந்து ஒரு வார்த்தையை கொடுப்பார். எப்படி யோசுவா தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தடைகள் நின்றதோ, அவன் ஜெயிக்கும்படியாய் அந்த 5 ராஜாக்கள் கொண்டு வந்த படையை மேற்கொள்ளும்படியா ஆண்டவர் பலன் கொடுத்தார். இன்னைக்கு உங்க வளர்ச்சிக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்காருங்க. நீங்க எந்த இடத்துல நிற்கும்படியா, எந்த காரியங்கள் நிற்கும்படியா சொல்றீங்களோ, சில மாற்றங்கள், சில டிரான்ஸ்பர்ஸ் உங்களுக்கு அது சாதகமா இல்ல, இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த டிரான்ஸ்பர் நிக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால அந்த ஆர்டர் நிக்கட்டும். எனக்கு விரோதமா ஏற்படுகிற என்ன அப்ரூவலா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நிக்கட்டும் சொல்லுங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் அதுல கடந்து போயிருப்பாங்க. இப்போ நீங்க பேசுகிற பொழுது உங்களுக்காக ஆண்டவர் தரித்து நிற்கும்படியாய் செய்வார். தேவ கரம் உங்களோடு இருக்கும். யோசுவா 10:12 ஆசீர்வாதம் உங்கள் மேலையும், எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் மேலையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பெரிதான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை காணும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.